தற்பொழுது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் பாமக பொருளாளர் திரு திலகபாமா அவர்கள். வணக்கம் மேம். அதாவது காலையிலேருந்து நீங்க நடந்துட்டு இருக்க அரசியல் நகர்வை நீங்க பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. தற்பொழுது தஞ்சையை நோக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காவல்துறை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டு முக்கியமான விஷயங்க. ஒன்று வந்து இந்த பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்க வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிற நீங்க எவ்வளவு கண்ணியத்தோட பேசணும். இன்னொன்று, மக்களுடைய பிரச்சனைகளை, அன்றாடம் தேவைகளை, அதற்கான தீர்வுகளை பேச வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஆனா அது எல்லாமே அந்த மேடையில சிதைக்கப்பட்டுருச்சு. ஒரு ஆளை நீங்க வந்து காலி பண்ணணும்னா அவனோட இருக்கிற பெண்ணு தான் நீங்க இழுத்து பேசுவீங்க. அதையும் ஆபாசமாகத்தான் பேசுவீங்க, அதையும் ரெட்ட அர்த்தத்துல தான் பேசுவீங்க. அப்படின்னா இத மூணாந்தர நாலாந்தர பேச்சாளர்கள் செய்யறத கூட நம்ம கண்டிச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல எதிர்கட்சி தலைவர் செய்திருக்கிறார் என்பது வந்து மிக மோசமான விஷயம். நேற்று அந்த உரையை வந்து கேட்டதுல இருந்து நான்லாம் வந்து பயங்கர கோபத்துல தான் இருந்தேன். ஒன்று. இரண்டாவது, கைது நடவடிக்கை. என்ன கேட்டா, இந்த மாதிரியான சம்பந்தம் இல்லாம ஒருத்தரை காலி பண்றதுக்கு நீங்க பெண்ணைத்தான் பேசுவீங்கன்னா கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் வேணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனா இன்னைக்கு இவரை வந்து கைது நடவடிக்கை யாரா இருந்தாலும், இப்ப யார அவதூறா பேசினாலும், இதுக்கு முந்தின ஆட்சியிலையும் சரி எல்லா ஆட்சிகள்லையும் சாமானியனுக்கு நிகழ்றது என்ன? முதலமைச்சரையோ பிரதமரையோ நீங்க பேசுனீங்கன்னா உடனே நீங்க வந்து கைது செய்யப்படுறது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்குது. சில நேரங்கள்ல அது எஃப்ஐஆர் அந்த வழக்காகும், அல்லது விசாரணையோட சொந்த ஜாமீன் வழக்குல இருந்து வெளியே வர்றதா இருக்கும். சமீபத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் இது மாதிரியான தான் போகும். ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருங்கிறதுக்குனாலேயே திமுக காரங்க அங்கங்க நடக்கிற எங்க தலைவரை அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நீங்க சொல்லி போராட்டமா எடுக்கிறதுன்னு இல்லாம மிகப்பெரிய வன்முறைகளை இதுல இறங்குறது அப்படிங்கிறது வந்து மோசமான விஷயம். இன்னொன்னு, முற்றிலுமா தமிழகத்தில் ஒரு நாளே இன்றைக்கு முழுக்கவே ஊடகங்கள், மக்கள், காவல்துறை இது எல்லாம் தன்னுடைய அன்றாட பேச வேண்டிய எந்த விஷயங்கள்ல வந்து திசை திருப்பப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அது இன்னும் மோசமான பின்விளைவான்னு நான் பாக்குறேன். இது ஏன் இப்படி நடக்குது? நீங்க ஏன் இது வந்து சாதாரண, ஆமா நீங்க மோசமா பேசுறீங்க, அதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. அது வந்து சட்டத்தின்படி எல்லாருக்குமே தெரியும். இது காவல்துறை இதுலயே வந்து ஜாமீன்லயே வெளியே நிச்சயமாக. அதாவது நீங்க சொல்றத வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஆனா திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஆபாசமா எதுவுமே பேசலையே, யார் பெயரையும் குறிப்பிட்டு பேசலையே, எந்த பெண்ணினுடைய பெயரும் குறிப்பிட்டு பேசல அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் சொல்றாங்க. அவர் ஆபாசமா எதுவுமே பேசல. RS பாரதி பேசுறதெல்லாம் கொண்டு போய் போடுங்க. அவர் காமராஜர் எத்தனை முறை பேசுறாரு, அது எதுக்குமே அவர் மறுபட சொல்ல மாட்டாரு. அன்றைக்கு கருணாநிதி காலம் தொட்டு பாவாடை நடைவை அவிழ்த்து பாருங்கள் சொல்றதுல தொடங்கி இன்றைக்கு வரைக்கும், உதயநிதியின் பேச்சு வரைக்கும், இது திமுகவின் பாரம்பரியமா? நம்ம முன்னாடி கேள்வி இருக்குல்ல, அங்க இருந்த எல்லாருக்கும் சரி, கீழே இருக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து அது யார் பேரையோ சொல்றாங்க. இது கண்ணிய குறைவான மேடை கிடையாது. நாம வந்து நம்ம வந்திருக்கிற நோக்கம் என்ன? மேகதாட்டு அணைக்கு வந்து நாங்கள் உடனடியாக தமிழக அரசு களத்துல இறங்கணும், வேலை செய்யணும், அதை வலியுறுத்துறதுக்காக வந்திருக்கிறோம், அதை மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு கண்ணியம் இருந்திருக்கணுமா இல்லையா? நீங்க பேரை குறிப்பிடலைங்கிறது இனி எத்தனை காலம்தான் பெண்களை நீங்கள் அவதூறாக பேசுவதற்கு, இல்ல ஒரு ஆணை வைவதற்கு, ஒரு பெண்ணை எடுத்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இப்படி தப்பிச்சுக்கிறது உங்களுக்கு எல்லா காலமும் எளிதா தான் இருந்திருக்கு. ஆனா இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், ஏன் அந்த பேசின உதயநிதி அவர் வரைக்கும் தெரியும் அவர்கள் யாரை சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் என்று. ரொம்ப மோசமான விஷயங்க. இந்த விஷயத்தை தப்பக்கட்டு கட்டுறதுக்கு எந்த திமுக காரங்களும் முன் வந்தீங்கன்னா, நீங்க நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் எதிராக நீங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
மேம், மேடையில பேசுவதெல்லாம் வந்து ஒரு அவதூறு வழக்கா தானே நம்ம பார்ப்போம். இந்த அவதூறு வழக்குக்கு இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது சரிதானா? இந்த கைது நடவடிக்கை வந்து தேவைதானா? நான் திருப்பி உங்கள்கிட்ட திருப்பி கேட்கறதுதான், இது வந்து ஒரு முதலமைச்சரையோ அல்லது ஒரு பிரதம அமைச்சரையோ பிரதமரையோ நாங்க ஒருத்தர் பேசினா இன்னைக்கு எல்லா நடவடிக்கைகளும் தொடர்ந்து பாஞ்சிட்டு தானே இருக்குது. இன்னைக்கு இல்ல திமுகவை எதிர்த்து முதலமைச்சர் இல்ல திமுகவை எதிர்த்து பேசினவங்களை கூட எத்தனை முறை கைது நடவடிக்கைகள் நடந்திருக்குது. ஆனா அது சாமானியன் மேலே நடக்கிற கைது நடவடிக்கைகள் சாதாரணமா 3வது பேருக்கு 4வது பேருக்கு தெரியாம போய் முடியும். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருங்கிறனால இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஊடகங்கள் அப்படியே உதயநிதி பின்னாடியே போவீங்க. அவர் சாப்பிட்றாரு, கீழே குனிஞ்சாரு, நிமிர்ந்தாரு, வளர்ந்தாரு, இதெல்லாம் சொல்ற அளவுக்கு அவர் அந்த மேடையில் அவரோட கண்ணியமானவோ நம்ம மக்களுக்காக பேசி முடிக்கிறீங்க. அப்படி செஞ்சிருந்தா நீங்க அவர் பின்னாடியே போங்க. நீங்க ஏன் அவர் பின்னாடியே போறீங்க? செய்தி நடந்து முடிஞ்ச உடனே என்ன வழக்கலையா எப்ப யாராவது முன்ஜாமீனா வெளியே விடுறாங்களா எல்லாம் அதுக்கப்புறம் செய்தியாக்க வேண்டியதானே. உண்மையில ஊடகங்கள் மேலேயும் எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. இப்ப முற்றிலுமா இது வந்து எவ்வளவு கண்ணியக்குறைவா அவர் பேசுறாருங்கிறதெல்லாம் மறந்து இன்னைக்கு ஐயோ அவர் பாவமா இதுக்காகலாம் அவர் அரெஸ்ட் பண்ணலாமா, இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப இதெல்லாம் ஒரு விஷயமான்னு எப்படி கேட்பீங்க? நேற்று இப்படி பேசியிருக்கலாமா அவங்க மேடையில? நீங்க பேசுற நாகரிகமா இது? இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் எனக்கு மிக முக்கியமா கேள்வி இருக்குது. இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏன் திமுக வந்து மக்கள் பிரச்சனைக்கு பேசாம எல்லாத்தையும் திசை திருப்பிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு தமிழகத்துல எவ்வளவு விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது, மக்களுக்கு தேவை இருக்கிறது. அது எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செலுத்திட்டீங்க. யாரும் எல்லாருமே வேகத்தாட்ட மறந்துட்டீங்க. உதயநிதி போறாரா, சாப்பிட்டாரா, வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்தாங்களா, கடையில வாங்கி கொடுத்தாங்களா, இதெல்லாம் தெரியும். ஆமாங்க, கைது செய்யப்பட்ட அரசு காவல்துறை தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கும். சாமானியனுக்கு நிகழ்றது தானே. நீங்களும் சாமானியன் தானே, ஜனநாயக நாடு தானே. நீங்க இப்படி என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்க. ஒரு பெண்ணை குறிப்பிடல, நாங்க ஆபாசம் இல்லாததுல நாங்க வந்து காவிரி நதி நீரை பத்தி தான் பேசணும் அப்படின்னு நீங்க முடிப்பீங்க. இது எல்லா திமுக மேடையில தீப்பொறி அறிமுகம் காலம் தொட்டு கருணாநிதி காலம் தொட்டு நடந்து கொண்டு தானே இருக்கு. மேம், இல்ல மேம், சரி, அவரை வந்து நீங்க கைது பண்ணீங்க, இப்போ தஞ்சாவூருக்கும் அழைத்து செல்றாங்க, இப்போ வந்து விசாரணையும் நடைபெற போகுது. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சில விஷயங்களுக்கு தவறுக்கோ சண்டைகளையோ மேம் இப்ப விசாரணையும் நடைபெற போகுது மேம். ஆனா இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரை கைது பண்ற நோக்கம் எங்களுக்கு இல்ல, நாங்க விசாரணைக்காக மட்டும்தான் அழைத்து செல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினர் சொல்றாங்க. இப்போ தாவேகாவினர் வந்து பின்வாங்குவதா பார்க்கப்படுதே. தாவேகாவினர் என்ன செய்ய போறாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் தமிழகத்தோட புதிதா வந்திருக்கிறாங்களா, இது அனுபவமின்மை இருக்குதா, எல்லாமே இருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்க செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் செய்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க எப்படி பள்ளிக்கூடத்துல ஆய்வு, மருத்துவமனையில ஆய்வு, ஆனா எல்லாரும் கழிவறைக்குள்ளதான் போய் நடக்கும். அந்த மருத்துவமனையில மருந்து என்னவா வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, அப்படிலாம் கிடையாது, கழிவறைக்குள்ளதான் போய் நடக்கும். இப்படிதான் பல விஷயங்களை தெரியாம நடந்துட்டு இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல இவங்க தெரியாம செய்யறதே நல்லதோன்னு தோன்ற அளவுக்கு இந்த இவங்களை தோக்கடிச்சு அனுப்புறது சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள். திரும்பியும் சொல்றேன், நீங்க 1000 கேள்விகளை ஏதாவது கான்ட்ரவர்சியா கிடைக்காதான்னு கேட்கறத விட இன்னைக்கு ஒரு நாள் பொழுது எனக்கு வீணாகி கொண்டிருக்கிறது. இன்னும் கூட இதுக்கு வந்து இவ்வளவு பேசணுமான்னு கேள்வி. அவர் பேசியது தவறு, அதற்கான நீங்க வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம், இதுக்கு தண்டனைக்குரியது இல்ல. ஆமாங்க, கேட்டு நாங்க தஞ்சாவூர்ல கான்ட்ரவர்சிக்காக நாங்க இதை கேட்கல மேம். உங்க உணர்வு எங்களுக்கு புரியுது மேம். ஆனா நாளைக்கு வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு, தாவேகாவோட முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர். அதாவது இதுல வந்து எதிர்கட்சியினரோட ஒரு பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. இந்த நேரத்துல இது மாதிரி ஒரு கைது நடவடிக்கை தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலையா? உதயநிதி உள்ள போயிட்டாருன்னா, இல்ல நாளைக்கு அவர் பட்ஜெட் தொடருக்கு ஆஜராக முடியலைன்னா நாளைக்கு அந்த சட்டமன்றத்துல வேற யாருமே சரி பேச மாட்டாங்களா? எதிர்கட்சியா பாமக இல்லையா, மத்த திமுக காரங்க யாருமே இல்லையா? சரியா இருந்தது என்னதான் பேசுறதுக்கு எல்லாரும் தானே இருக்கிறீங்க. 234 பேர்ல 110 பேர் தவிர அத்தனை பேரும் இருக்கிறாங்க தானே. இல்ல இதனால என்ன டைவர்ட் ஆகும்? ஆனா நீங்க இந்த திருப்பி என் முன்னாடி இருக்கிற கேள்வி, மேகதாட்டு விஷயத்தை பேசுவதற்கு சென்ற உதயநிதி அவர்கள் அதில் தாவேகா சரியாக செயல்படவில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கிறதை மறந்து போய் நீங்க இன்னொரு விஷயத்த பேசுறீங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லையா?
இல்ல அது குறித்து அறிவு இல்லையா, தகவல்கள் இல்லையா? எது இல்லாம நீங்க அதுவா இப்படியா அப்படின்னு எதுக்கு வார்த்தையை விட்டுட்டு போறீங்க? எனக்கெல்லாம் ஒரு மேடை கொடுத்தீங்கன்னா உண்மையில தமிழக தேவையான விஷயங்களை பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நேரம் போதாமையா வச்சுட்டு இருக்கிறோம். அதுல உங்களுக்கு ஏன் இப்படியான விஷயமா பேசுறதுக்கு? இது மாதிரி விஷயங்கள் கண்டிக்கத்தக்கதுங்கிறத இது சரியா பிள்ளையாங்கிறத விட இதுக்கு நடவடிக்கை எடு. நாளைக்கு இன்னொரு முறை இது மாதிரி இவ்வளவு பெரிய தலைவரே, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரு, பெரிய அரசியல் பாரம்பரியத்துல வந்தவங்களே நீங்க இவ்வளவு சீப்பா பேசுவீங்கன்னா ஒரு இது வரைக்கும் நடக்காத ஒன்றா கூட இருந்துட்டு போட்டுங்க. மேம், நாளைக்கு மிக முக்கியமான நாள். அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கு. எதிர்கட்சி தலைவர் வந்து அங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? வெரி சாரி டு சே, நேத்து நீங்க பேசியிருக்கலன்னா அந்த கைது நடந்திருக்க போறது இல்லையில. அப்ப இந்த நடவடிக்கை காரணம் கொடுத்தது யாரு? அதுவுமே வந்து தாவேக்காவே வந்து இவங்க பேசிடக்கூடாது, நீ இதை பேசிக்கோ, நான் அரெஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்றாங்களா? இல்லையே. என்னங்க பேசுறீங்க? நீங்க தானங்க மேடையில கண்டென்ட் கொடுக்குறீங்க, தவறா பேசுறீங்க. இது கூட நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா பெண்களை பாதுகாக்க வந்த பாதுகாக்காத தமிழக அரசுன்னு ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க, அப்புறம் நடவடிக்கை எடுக்கணும்ல. நீங்க நேற்று பேசாம இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? அப்ப இந்த திட்டமிடல திமுக செஞ்சிருக்கா, தாவேக்கா செஞ்சிருக்கா? எங்க லாஜிக்? உங்க கேள்வியில லாஜிக் இல்லையே. திமுகவிலிருந்து இது மாதிரியான பேச்சுக்கள் அரசாலாம் பலமுறை காமராஜரை பற்றி தான் பேசி அவ்வளவு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கண்டுக்காம மண்ணு மாதிரி நிற்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பேச்சுக்கு வந்து நிறுத்தப்பட வேண்டும், அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க இதை வந்து பப்ளிசிட்டியா பார்த்துட்டு போகாதீங்க. திமுக காரங்க ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு நாள் பூரா வந்து எனக்கு இலவச பப்ளிசிட்டி கிடையாது. இது பெண்கள் மத்தியில் மிக மோசமான, பார்க்க மறந்த பெண்களுக்கும் இந்த விஷயம் இவ்வளவு மோசமா ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு, இது சரிதான் நானே கேள்வியை கொண்டு போய் சேர்த்திருக்கு. அந்த கேள்வி இருக்கட்டும். மேம், திலகா மேம், ஒரே நிமிஷம். அதாவது ராணிப்பேட்டை தாவேக்கா மாவட்ட செயலாளர் வந்து ஒரு பாலியல் புகார்ல வந்து பாலியல் புகார் அவர் மேல இருக்கு. அவர் மீது எந்த கைது நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படல. இவர் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஆபாசமா பேசினதுக்காக அவர் மீது வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இத நம்ம எப்படி பாக்குறது? நீங்க தவறுல சிறிய தவறு பெரிய தவறுன்னு பாக்குறீங்க. அதுல கைது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதற்காக இதை விட்டுணும்னு சொல்றீங்களா? நீங்க கேளுங்க, இதுக்கும் கைது நடவடிக்கை எடுங்கன்னு பேசுங்க. மேம், அவங்க ஒருதலைபட்சமா நடந்துக்கிறாங்கன்றதுதான் என்னோட கேள்வியே. தவேக்கா அரசு வந்து தவேக்கா அரசு சார்ந்தவங்களை வந்து காப்பாத்துறாங்க, அதே மாதிரி திமுக சார்ந்தவங்களை வந்து எதிர்க்கிறாங்களா? ஒருதலை பட்சமாக இங்க எல்லா திசையில இருந்தும் எல்லாருமே நடந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி சொல்லல. நீங்க அதை செஞ்சாங்களே, அதை இதுக்கு ஏன் அரெஸ்ட் பண்றாங்கன்னு கேள்வி கேட்காதீங்க. இது மிக மோசமான தவறு தான். இது மாதிரி நீங்க மேடையில, நான் திரும்பியும் சொல்றேன், மூணாந்தர பேச்சாளர் யாரோ பேசிட்டு போல. இது பார்க்க ஒவ்வொருக்கும் முன்னுதாரணமா இருக்க வேண்டிய வார்த்தைகளா இது? அப்ப நீங்க கண்டிக்க வேண்டியதுதான். நீங்க தாவேக்காவுடைய எந்த இதுல எல்லா கட்சியிலையும் பெண்களை வெறும் பாலியல் ரீதியாக பார்க்கிற, இழிவுபடுத்துகிற அத்தனை பேரும் இருக்கிறாங்க. அப்படி நாங்க கண்டித்து கொண்டு உள்ள வச்சோன்னா இங்க இருக்கிற எந்த ஜெயிலும் பத்தாது. தாவேக்கா அரசை, தமிழக அரசையும் வந்து எல்லா இடத்துலையும் இது மாதிரி எங்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், சில விஷயங்கள் மறைமுகமா கூட நீங்க பேசிட்டு நான் இது அவங்கள சொல்லல இவங்கள சொல்லல தப்பிக்க பாக்குறீங்க பாத்தீங்களா? இது மாதிரி நடக்கும் போது விட்டுறவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தாவேக்காரன் செஞ்சதுக்கு கூட உங்களுக்கு சாட்சி இருக்கு. இன்னைக்கு எப்ப வேணாலும் தூக்கி உள்ள வைக்கலாம். இவங்க சாட்சி இல்லாம தப்பிச்சுட்டு போயிடுவாங்க. நான் சொல்லல, நான் அவங்க பேர் சொல்லல. இதுல என்ன இருக்கு? காவேரி தண்ணி பற்றி தான் சொன்னேன். எவ்வளவு மோசமான வன்மங்க இது. இது எப்படிங்க மன்னிக்க சொல்றீங்க? அது தவறு. தாவேக்காரன் நடவடிக்கை எடுக்காதது தவறுதான், எடுக்க சொல்லுங்க, வேணாங்கல்ல. இதை வந்து அதோட கம்பேர் பண்ணி குறைச்சு மதிப்பிடாதீங்க. மேம், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீதும் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் மீது கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கல. ஆனா திமுக அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படுது. இப்போ திமுக மீது ஒருதலைபட்சமாக பார்க்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதுதான் சொல்றேன் நாங்க. கேள்வி இருக்கட்டும், கேள்வி எழுகிறது. சோ வாட்? அந்த ஒருதலைபட்சமாக இருக்காதீங்கன்னு தான் நான் பேசணுமே ஒழிய, இது வந்து இதை நீங்க கைது பண்ணாதீங்கன்னு பேச முடியாதுல்ல.
இல்ல இதுக்கு மேல நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு நான் பேச முடியாதுல்ல. அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலையே? எடுங்கன்னு கேளுங்க, நம்ம கேட்க வேண்டியது அதுதானே. இப்ப ஏதாவது ஒரு ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா, இதுக்கு முந்தைய இருந்த அரசு செய்யவே இல்லையா, நாங்கள் மட்டும்தான் செய்தோம்னு மேடையில பேசுற இந்த பழக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறோம். ஒருதலை பட்சமா நடந்திருக்காங்கன்னா ஒருதலை பட்சமா நடக்காதீங்கன்னு பேசுங்க. அப்படின்னா இதெல்லாம் ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டதா பார்க்கலாமா? அரசியல் உள்நோக்கமும் எல்லாத்துலயும் இருக்கதான் செய்யுது. அரசியல் உள்நோக்கம் இல்லாமையா நேத்து மேடையில உதயநிதி அவர்கள் பேசுனாங்க? அரசியல் உள்நோக்கம் இல்லாமையா நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இல்லாமையா முதலமைச்சரோட வேறொரு என்னங்க நீங்க உண்மையில திருப்பி அந்த டயலாக் என்னைய யோசிக்க வைக்காதீங்க. ஒருதலை பட்சமா நடக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக இந்த கைதை வேண்டாம், இது தவறு, இது அப்படின்னு ஏன் நீங்க பின்னுக்கெழுக பாக்குறீங்க? எல்லாருமே பெண்களை எளிதாக வேறொரு ஒரு ஆணை இழிவுபடுத்த வேண்டும், ஒரு ஆணை வந்து அவனை வந்து குற்றம் சொல்றதுக்கு ஒன்றை எதுவுமே இல்லைன்னா நீங்க கொண்டு வந்து பெண்ணைத்தான் நிறுத்துறீங்கன்னா அது என்ன மாதிரியான விஷயம்? ஒரு வகவு சொல்லுகள் அத்தனையும் பெண்ணுடைய ஒரு பாட்டா இருக்குது. இன்னும் நான் வந்து தமிழன் நாகரிகம் தலை தூங்கிய நாகரிகம் சொல்ற இடத்துல இருந்து இன்னும் நம்ம அதைத்தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான நடவடிக்கை இருந்துட்டு போட்டுக்குமே. ஒரு பெண்ணா வந்து நீங்க நேற்று மேடையில பேசுனதுக்கு இந்த தண்டனை ஒரு தடையாவது கிடைச்சிட்டு போட்டுமே தான் தோணும். ஒரு தலைப்பட்சமாக இருக்குதா, ரெண்டு தலைப்பட்சமாக இருக்குதெல்லாம் எனக்கு கேள்வி இல்லை. இது போல மேடையில் பேசக்கூடாது, அவ்வளவுதான். யாரு பேசுறாலும் இதை காரணம் காமிச்சு இனிமே அதையும் அரெஸ்ட் பண்ணுவாங்களே, நடக்கணும்லங்க. ஒரு வழக்குல சரியா திருப்பம் இருந்தா அதை காரணம் வச்சு அந்த கோடு காமிச்சு அடுத்ததையும் வைக்கலாம்ல. இனிமே எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஒரு பயம் வரும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மேம். மிக்க நன்றிங்க.